இன்னைக்கு எபிசோட்ல ஸ்டார்டிங்லேயே கோபியும் பாக்கியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியா கோபி கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கும் ராதிகாவுக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்களே பேசி சால்வ் பண்ணி ஒன்றா இருங்க, அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது போங்க, அதுக்கே இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்க அம்மாவுக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் உங்க மேல உள்ள பாசத்தினால உங்களை இங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க இந்த மாதிரி உங்களை கேட்கும் போது என்னால வர முடியாதுன்னு நீங்க கரெக்டா சொல்லியிருக்கணுமா இல்லையா? உங்களை யார் இங்க வர சொன்னா? உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முடிஞ்சு போனா ஒரு கதைக்கு முன்னுரை எழுத பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ நீங்க என்கிட்ட ஒரு உதவி கேட்டீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேன், நீங்க அதுக்கு தேங்க்ஸும் சொல்லிட்டீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிறதும் உங்க அம்மாவும் பிள்ளைங்களும் உங்களை தாங்குறது இதெல்லாம் நல்லாவே இல்லை, பார்க்கவே முடியல என்னால அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மேலெல்லாம் பாசம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க. இதனால உங்களை சுத்தி இந்த வீட்டை செயல்பட வைக்கிறது, நீங்க என்கிட்ட பேச ட்ரை பண்றது, இதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்கல. இந்த டிராமாலாம் எனக்கு பிடிக்காது. இனியாவுக்காக அம்மாவுக்காக நான் உங்களுக்காக ஒரு வாரம் பொறுத்துக்கிறேன், அதுக்கு மேல நீங்க இங்க இருக்கக்கூடாது. நீங்க இங்க இருந்தீங்கன்னா நானே உங்களை வெளியில அனுப்புற வாய்ப்பு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்பதான் கொஞ்ச நாளா நிம்மதியா இருந்தேன், இப்ப என் நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு வாரம் தான் டைம், அதுக்குள்ள கிளம்பிடுங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. கோபி அப்படியே ஷாக்லயே உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ராதிகாவை காமிக்கிறாங்க. நைட் அவங்க தூங்காம யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மாமியார் வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, கோபிக்கு அங்க வர்றதுக்கு இஷ்டம் கிடையாது, நீ இங்க வர்றதுக்கு அவனுக்கு இஷ்டம் கிடையாது. அவன் சந்தோஷமா இருந்தா உன்னால ஏத்துக்க முடியலையா? அப்படி முடியலைன்னா நீங்க 2 பேரும் விவாகரத்து பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நினைச்சு ராதிகா கவலைப்பட்டுக்கிட்டே தூங்காம உட்காந்துருக்காங்க. அப்ப அவங்க அம்மா வந்து பக்கத்துல இருந்து பாத்துட்டு, ஏன் தூங்காம இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மாப்பிள்ளைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? நீ ஒரு நேரம் இருந்தேன்னா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போவோங்கிற, இன்னொரு டைம் என்னன்னு சொல்ற, அவரோட போய் பேசி பாக்குறேன், அவரோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற, நீ ஏன் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ராதிகா சொல்றாங்க, என்னம்மா நான் அவர் கூட வாழணும் தானே இந்த நிமிஷம் வரையும் நினைச்சிட்டு இருக்கேன், அதுக்காண்டி தானே அவர்கிட்ட போய் பேசலான்னு ட்ரை பண்றேன், உங்க வீட்டாளுங்க விட மாட்டேங்கிறாங்க. இப்படி பாதியிலே விட்டுட்டு போறதுக்கு நான் கஷ்டப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணேன், என்னால ஏத்துக்க முடியல, என் மனசுக்கு தாங்கல அப்படின்னு சொல்றாங்க. கோபியோட அம்மா வேற டைவர்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராதிகாவோட அம்மா சொல்றாங்க, உன் மாமியார்லாம் ஒரு ஆளா, அதுக்கு போய் பயந்துட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல மையை வச்சு பேச வைப்போம் அவர்கிட்ட அப்படின்னு சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராதிகா சொல்றாங்க, கோபிக்கு வந்து அவங்க பிள்ளை மேல எல்லாம் ரொம்ப பாசமா இருக்கு, ஆனா மையோவை பத்தி ஒரு 2 வார்த்தை தான் கேட்கிறாரு, அவருக்கு அதுக்கு மேல கேட்க மாட்டேங்கிறாரு. அவங்க வீட்டாளுங்கன்னா அவர் கூட சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராதிகாவோட அம்மா சொல்றாங்க, நான் வேணா சந்துருவா அழைச்சிட்டு போய் நாங்க பேசவா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராதிகா சொல்றாங்க, இல்ல பேசினா இன்னும் பிரச்சனை அதிகமா தான் வரும், அதோட மையோவை வந்து இதுல இழுக்கக்கூடாது, பெரியவங்க பிரச்சனையில அவளை கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ ராதிகாவோட அம்மா சொல்றாங்க, பேசாம மகளிர் காவல் நிலையத்துல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், என் புருஷன் அங்கே பிடிச்சி வச்சிருக்காங்க, என்கிட்ட பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அவங்க அதுக்கப்புறம் அவங்க புருஷனை கொண்டாந்து உங்ககிட்ட விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அவர் எங்கேயும் போக மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராதிகா சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து இங்க வச்சோம்னா அவர் சந்தோஷமா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது, அவர் என்கிட்ட சொல்லி காமிப்பாரு, உன்னாலதான் நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன், என் வீட்டுல நான் ஹாப்பியா இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாரு, அப்படி கஷ்டப்பட்டுலாம் அவங்களை இழுத்து கொண்டாந்து வச்சு வாழ்றது எனக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்ல வேலை இருக்கு, நம்ம இப்பவே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிருவோம், நான் வந்து மையோ பிரின்சஸ் மாதிரி வளர்த்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா கேக்குறாங்க, மாப்பிள்ளை இல்லாம உன்னால வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ராதிகா சொல்றாங்க, வேற வழி இல்லைன்னா என்னமா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாக்கியா வந்து கிச்சன்ல காய்கறி வெட்டிட்டு இருப்பாங்க. அப்ப கோபி வருவாங்க. வந்து 2 பேருக்குமே அவர் காஃபி போட்டுட்டு வந்து எடுத்துக்கொண்டாந்து பாக்கியாட்ட கொடுப்பாங்க. என்ன பாக்கியா, நீ காஃபி குடி, நைட்லாம் 12:30 1 மணிக்கு தான் தூங்குற, காலையில விடிய கிளம்புற 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுற, ஏன் இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்க? நீ எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு அவ்வளவு காஃபி போடுவ, உனக்குன்னு யாருமே காஃபி போட்டு கொடுக்கறது இல்லையே, நான் உனக்காக போட்டிருக்கேன், இந்த காஃபியை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாக்கியாவுக்கு ரொம்ப கோவம் வருது. காய்கறியை வேகமா வெட்டி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கோபி ஷாக் ஆகிட்டு, சரி பாக்கியா நீ குடி, நான் வெளியில போய் பேப்பர் படிச்சுக்கிட்டே நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாக்குறாங்க. பின்னாடி பார்த்தா ஜெனியும் நிப்பாங்க, செல்வியும் நிப்பாங்க. அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு வெளியில ஓடிடுவாரு. அதுக்கப்புறம் செல்வி பாக்கியாட்ட சொல்லுவாங்க, சாருக்கு உன் மேல லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல, காஃபியை குடிச்சு பாரு, அதுல அன்பு காதல் எல்லாம் கலந்துருக்கான்னு செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாக்கியாவுக்கு கோவம் வந்து அந்த காஃபியை கொண்டு சிங்க்ல ஊத்திட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல மையு வந்து கோபியை பாக்குறதுக்காக பாக்கியா வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப வந்துட்டு தயங்கிக்கிட்டே நிக்கிறாங்க. அப்ப பாக்கியா அவங்கள பார்த்துட்டு, வா மையு உள்ள வந்து அப்பாட்ட தானே பேச வந்த, வந்து பேசு அப்படிங்கிறாங்க. அப்போ மையு சொல்றாங்க, இல்ல பாட்டி உள்ள இருப்பாங்க, என்னை பார்த்தா திட்டுவாங்க, ஆல்ரெடி அம்மா வந்ததுக்கே அவங்க திட்டி அனுப்பிட்டாங்களாம், அதனால நான் வரல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல கரெக்டா ராதிகா வந்துருவாங்க. ராதிகா வந்துட்டு மையோவை பார்த்து திட்டுவாங்க, தனியா வர்றதுக்கு உனக்கு இந்த தைரியம் வந்துருச்சா, என்கிட்ட சொல்லாம இங்க வந்துட்ட அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பாக்கியா கிட்ட பேசுவாங்க, என் பொண்ணை வச்சு என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்
பார்க்கலான்னு ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. அப்போ மயு சொல்லுவாங்க, அவங்க ஒன்றும் கேட்கல, நானா தான் வந்தேன் அப்பாவை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பாக்கியா வந்து ராதிகாக்கு ஆறுதல் சொல்ல வருவாங்க. அப்ப ராதிகா கோவமாயிருவாங்க. என்ன சொல்ல போறீங்க, அவர் இங்க வந்துருவாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்ல போறீங்களா? அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க, ஆறுதலா சொல்றீங்க, அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் நடந்துக்கிறதெல்லாம் வேற மாதிரியா இருக்கு. கோபி சொல்றாரு, நீங்க அவருக்கு சமைச்சு கொடுக்குறீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க பார்க்ல 2 பேரும் ஒன்னா வாக்கிங் போனதை நானே பார்த்தேன். திருப்பி இந்த உறவை புதுப்பிச்சுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல பாக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. கோவமா பேசிட்டு மயு அழைச்சிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் பாக்கியா டென்ஷன் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே ஜாலியா கோபியோட பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாக்கியா கோவமா ரெஸ்டாரண்ட் கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பி வாசல் வரையும் போடுவாங்க. திருப்பி உள்ள வந்துட்டு கோபி கிட்ட கேக்குறாங்க, நான் உங்களுக்கு 1 வாரம் டைம் கொடுத்துருந்தேன், அதுவே அதிகம் நினைக்கிறேன், இப்போ இன்னும் 1-2 நாள்ல நீங்க கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோபியோட அம்மா வந்து ஷாக் ஆயிட்டு பேசுறாங்க பாக்கியா கிட்ட. என்ன பாக்கியா இப்படி எல்லாம் பேசுற, உடம்பு முடியாதவன்ட்ட போய் போன்னு சொன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்றாங்க, அவர் அங்கேயோ போன்னு நான் ஒன்னும் சொல்லல, அவருக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு, அங்கேதான் போக சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ செலியனும் இனியாவும் அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. பாக்கியாக்கு கோவம் வந்துருது. ஏன் நிலைமையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, என்னைய ஹர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க பாசங்கிற பேர்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் இங்க அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், என் வாயை அடைச்சு இங்க அழைச்சிட்டு வந்துட்டீங்க, இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது, அவர் கிளம்பியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. கோபியோட அம்மா சொல்றாங்க, அவன் இங்கேருந்து போக மாட்டான், அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்றாங்க, நான் எங்கேயாவது போயிருவேன் அப்படின்னு சொல்லி கோவமா சொல்றாங்க. அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது.